நான் உங்க அனீஸ். கடந்த 2 வாரமா பழனிமலை நவபாஷண சிலையை பத்தி நம்ம எபிசோட்ஸுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. போகரை பத்தியும் பழனி மலையை பத்தியும் என்னோட பயணத்துல கிடைச்ச புதிய தகவல்களை பார்த்துட்டு நிறைய பேர் பாராட்டினாங்க. உங்களோட பாராட்டுகளுக்கு நன்றி. என்னோட இந்த பயணத்துல இன்னைக்கு நீங்க பார்க்க போற ஒரு விஷயம், போகர் செஞ்ச இன்னொரு நவபாஷான சிலையை பத்தின தேடல்ல ஒரு புதிய திருப்பு முனையா அமைஞ்சிருக்கு. போகர் உருவாக்கிய அடுத்த சிலை பழனிக்கும் அதுக்கு நடுவில் ஆனமுட்டி குகைன்னு ஒன்று இருக்கு. பூம்பாறையில் இருக்கும் தசபாஷான சிலை. அந்த பக்கம் குகை, இந்த பக்கம் தண்ணி, மேலே மண்டபம். கோயில் தெரியுதுல, தீவாதாரை காட்டி அவரை அனுப்பி வைக்கிறது. இங்கேருந்து பழனிக்கு அனுப்பி. பூம்பாறைக்கு ஒரு விசிட். இதுவரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு வந்த முக்கியமான விஷயங்களை மட்டும் நினைவுபடுத்த விரும்புறேன். தீராத நோய்களை எல்லாம் தீர்க்கும் அபூர்வ சக்தி கொண்டது பழனிமலை முருகன் சிலை. அதுக்கு காரணம் இது நவபாஷானத்தால செய்யப்பட்ட சிலை. 5000 வருஷங்களுக்கு முன்னால போகர் சித்தரால மனித குலம் நலனுக்காக உருவாக்கப்பட்டது இந்த சிலை. இன்னைக்கு மக்களால பயன்படுத்த முடியாதபடி சேதம் அடைஞ்சு போச்சு. இந்த நிலையில தான் இதே மாதிரி இன்னும் சில நவபாஷான சிலைகளை செஞ்சு வச்சிருக்கிறதா சில தகவல்கள் வெளியாச்சு. இதை அடிப்படையா வச்சு நிறைய பேரு பழனிமலையை சுத்தி உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல மறைச்சு வச்சிருக்கிற நவபாஷான சிலையை தேடி தீவிரமா அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் அந்த மறைச்சு வச்சிருக்கிற இன்னொரு நவபாஷான சிலையை கண்டுபிடிக்கத்தான் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறேன். அதுக்காக போகரோட பிரதான சீடரான புலிப்பாணி வாரிசான பழனி ஆதீனத்தோடவும் சித்தர்களை பத்தி ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிற செந்தில் அப்படிங்கிறவரையும் சந்திச்சு பேசியிருந்தேன். அதே மாதிரி இந்த பழனி கிரிவல பாதையில இருக்கிற சில சித்தர்களையும் நான் சந்திச்சு பேசியிருந்தேன். அதுல சப்பானி சித்தர் அடிக்கடி பழனி மலையில இருந்து கொடைக்கானலுக்கு தவழ்ந்தபடியே மலையேறி போய் வரதை கேள்விப்பட்டிருந்தேன். நடக்க முடியாதவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் மலையேறி போகணும்னு விசாரிச்சப்பதான் கொடைக்கானல் மலையில போகர் செஞ்ச இன்னொரு முருகன் சிலையை தரிசிக்கிறதுக்காகத்தான் அப்படி போறதா சொல்லியிருந்தாரு. பழனி ஆதீனம், செந்தில், சப்பானி சித்தர் இப்படி எல்லாருமே கொடைக்கானல் பூம்பாறை முருகன் கோவிலை பத்தி சொல்லி இருந்ததால இன்னைக்கு நான் கொடைக்கானலை நோக்கி என்னோட பயணத்தை தொடங்கிட்டேன். போகர் செஞ்ச இன்னொரு நவபாஷான சிலை, அதுவும் இன்னைக்கும் மக்களோட வழிபாட்டுல இருக்கு அப்படிங்கறதே எனக்கு ஒரு ஆச்சரியமான தகவல் தான். பொதுவா நாம எல்லாரும் கொடைக்கானலுக்கு ஜாலியா பொழுத கழிக்கவும் இயற்கையை ரசிக்கவும் தான் போவோம். ஆனா தீராத நோய்களை தீர்க்கிற சக்தி கொண்ட போகர் செஞ்ச நவபாஷான சிலை இங்க இருக்குதுன்னு தெரிஞ்சா கொடைக்கானலோட கலரே பழனி மாதிரி மாறிடும்னு எனக்கு தோணுச்சு. போகர் செய்த மருத்துவ குணம் வாய்ந்த நவபாஷண சிலையை பழனி மலையில் பார்த்தோம். அவர் செய்தது அந்த ஒரு சிலை மட்டும் இல்லை, இன்னும் நிறைய சிலைகள் செய்திருக்கிறதாகவும் பல சிலைகள் காட்டுக்குள்ளே மறைஞ்சிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அந்த சிலைகளை தேடி நிறைய பேர் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. போகர் செய்த இன்னொரு நவபாஷண சிலை கொடைக்கானலில் உள்ள பூம்பாறைன்ற மலை கிராமத்தில் உள்ள முருகன் கோயிலில் இருக்கிறதா நாம் சந்தித்த செந்தில் சொல்லியிருந்தார். இப்போ அவர் சொன்ன தகவலோட அடிப்படையில் நான் கொடைக்கானல் வந்திருக்கேன். பூம்பாறை கிராமத்துக்கு போனால் முழு விவரமும் தெரிய வரும். இந்த பகுதியில இருந்து கிட்டத்தட்ட 20-25 கிலோமீட்டர் மலைக்கு கீழே இறக்கத்துல பூம்பாறை கிராமம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கதான் நான் இப்ப போக போறேன். தொடர்ந்து வளைஞ்சு நெளிஞ்சு அந்த இறக்கத்துல போய்கிட்டு இருக்கிறப்போ மலைக்கு கீழே கட்டடங்கள் நெருக்கமா இருக்கிறது தெரியுது. அத பார்த்தபடியே போய்கிட்டு இருந்தேன். அப்பதான் அந்த கட்டடங்களுக்கு இடையில வெள்ளையும் சிவப்புமா ஏதோ தென்பட்டது. தொடர்ந்து நான் போக போக அந்த கட்டடம் ஒரு கோவில் தான் தெளிவாயிடுச்சு. கிட்ட நெருங்கினதும் இதுதான் நான் தேடி வந்த கோவில்னு தெரிஞ்சிடுச்சு. குழந்தை வேலப்பர் கோவில்னு இத குறிப்பிடுறாங்க. இந்த கோவில்ல இருக்கிறதும் போகரால செய்யப்பட்ட நவபாஷான சிலை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஆச்சரியம். அது மட்டும் இல்லாம இந்த கோவிலும் பழனி தேவஸ்தானத்தோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதுவே இந்த கோயிலோட முக்கியத்துவத்தை எனக்கு புரிய வச்சிடுச்சு. இங்க இருக்கிற நவபாஷான சிலையை பார்க்க வந்த விவரங்களை கோயில் நிர்வாகிங்க கிட்ட நான் தெரிவிச்சேன். உடனே இங்கேயும் பழனி மலையில இருக்கிற மாதிரியான அதே கட்டுப்பாடுகளை சொல்லி மூலஸ்தானத்துல இருக்கிற நவபாஷான சிலைய வீடியோ எடுக்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. சரின்னு
நான் மட்டும் உள்ள போய் சாமிய தரிசனம் செஞ்சுட்டு வந்தேன். இந்த பூம்பாறை குழந்தை வேலப்பர் சிலையும் போகரால செய்யப்பட்டதுதான்னு எனக்கு சொன்னாங்க. அதுவும் இல்லாம இங்க இருக்கிற சிலையோட முதுகு பகுதியை தான் நாம தரிசிக்க முடியும். அப்படித்தான் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இது நவபாஷான சிலை அப்படிங்கறதால இந்த சிலைக்கும் வியர்க்கும்னு சொன்னதை கேள்விப்பட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். இந்த சிலைக்கு அபிஷேகம் செஞ்சு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டா தீராத நோயெல்லாம் தீரும்னு இங்க இருக்கிறவங்க சொன்னாங்க. ஆனா எனக்கு அப்பதான் புலிப்பாணி ஆசிரமத்துல பழனி ஆதீனத்தோட பேசினது நினைவுக்கு வந்துச்சு. போகரோட தொடர்ச்சியான ஆராய்ச்சிகள்ல நிறைய நவபாஷான சிலைகள் செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொரு முறையும் சிலைய செஞ்சு அதுல இருக்கும் குறைகளை நீக்கித்தான் படிப்படியா பழனி மலை முருகன் சிலை உருவாயிருக்கு. அப்படி பரிசோதனை முயற்சியா போகர் செஞ்ச சிலைகள்ல ஒண்ணுதான் இந்த பூம்பாறை முருகன் சிலை. அதனால இந்த சிலைக்கு முழுமையான நோய் தீர்க்கும் சக்தி இருக்குன்னு சொல்ல முடியாது அப்படின்னு எனக்கு பழனி ஆதீனம் சொல்லி இருந்தாரு. அவர் சொன்ன தகவல்களும் என்னோட மனத்திரையில ஓடிக்கிட்டு இருந்தது. அப்பதான் இந்த ஊரை சேர்ந்த சிலரை நான் கோவிலுக்கு வெளியே சந்திச்சு பேசிட்டு இருந்தேன். அதுல ஒருத்தர் தான் வேலுச்சாமி. அவர் சொன்ன ஒரு தகவல் எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. இந்த பூம்பாறை முருகன் சிலை நவபாஷானம் இல்ல, தசபாஷானம். பழனியில் வந்து நவபாஷானம் 9 நவபாஷானம், இங்கே வந்து தசபாஷானம்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு பாஷானம் வந்து இங்கே கூடுதலாக பண்ணியிருக்காங்க. சக்தியை கொஞ்சம் அதிகமாக வச்சு உயிருள்ள மூலிகைகளால் செய்திருக்காங்க. என்ன காரணம் இங்கே 10 பாஷானம் வச்சு பண்ணுறதுக்கு? அங்கே வந்து அது கொஞ்சம் சக்தி கூட்டி வச்சுருக்காரு. 1000 வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லலாம். ஆனால் போகருடைய காலமே 1000 வருஷங்களுக்கு முன்னாடி குறிப்பிட்டிருக்கு. இப்போ சமீபத்தில் தஞ்சை பெரிய கோயில் வரலாறுல கூட போகர் வந்து தஞ்சை சிவலிங்கத்தை நிறுத்துறதுக்காக, சிவலிங்கத்தை நிலைநிறுத்துறதுக்காக போகர் அங்கே போனதுக்காகவும் சொல்கிறாங்க. அதனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லலாம். அப்படி அந்த 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து கோவில் வந்து இந்த இடத்துக்கு இல்லை, இதுக்கு ஆப்போசிட் மேட்டில் தான் கோவில் இருந்துச்சு. அந்த கோவிலில் தான் அவர் செய்திருக்காரு. அதாவது பழனி முருகன் சிலை 9 வகையான விஷங்களை முறிச்சு உருவாக்கப்பட்டதால அத நவபாஷானம்னு குறிப்பிடுறாங்க. ஆனா இந்த பூம்பாறை முருகன் சிலை 10 வகையான விஷங்களை முறிச்சு செய்யப்பட்டதால இது தசபாஷான சிலைன்னு வேலுச்சாமி சொன்னதை கேட்டதும் எனக்கு பிரமிப்பு அகலவே இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த கொடைக்கானல் குளிர் பிரதேசம் அப்படிங்கறதால அதை தாங்கிறதுக்காகத்தான் போகர் இங்க இருக்கிற சிலைக்கு மட்டும் கூடுதலா இன்னொரு பாஷானத்தை சேர்த்திருக்கிறதாகவும் சொன்னாங்க. பொதுவா சித்தர்களோட வாழ்க்கையே அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிறைஞ்சதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் போகர் செஞ்ச இன்னொரு நவபாஷான சிலையை தேடி தொடங்கின இந்த பயணத்திலையும் நான் அடுக்கடுக்கான ஆச்சரியங்களை சந்திச்சபடியே தான் இருக்கேன். இந்த பூம்பாறை முருகன் கோவில் உருவானது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலா இருந்தது. அதாவது பூம்பாறை முருகன் இதுக்கு முன்னால இருந்த இடமே வேற. இந்த கோவில் இருக்கிற இடத்துக்கு மேல ஒரு மைதானமா இருந்த பகுதியில மண்ணுக்குள்ள இருந்து கிடைச்சிருக்கு இந்த தசபாஷான சிலை. அதை கண்டெடுத்து ஒரு குடிசையில வச்சு வழிபாடு நடத்திட்டு வந்திருக்காங்க. எனக்கு உடனே தசபாஷான சிலை கண்டெடுத்த இடத்த பார்க்கணும்னு ஆவல் அதிகமாயிடுச்சு. இது தொடர்பா நிறைய பேர்கள் கிட்ட பேசிட்டு இருந்தப்பதான் கோவிந்தன் ஒருத்தரை நான் சந்திச்சேன். இவர் இந்த கொடைக்கானல் மலை பகுதியில 40 வருஷமா பத்திரிகை நிருபரா வேலை பார்த்தவரு, தியாகியும் கூட. இவர் ஒரு பத்திரிகை நிருபர் அப்படிங்கறதால தசபாஷான சிலை பத்தின சரியான தகவல்களை இவர் மூலமா திரட்ட முடியும்னு எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. அவர்கிட்ட இந்த பூம்பாறை முருகன் சிலை கிடைச்ச இடத்த காட்டுங்கன்னு கேட்டேன். உடனே அவரும் என்ன அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போனாரு. இப்போ அந்த மண்டபம் அந்த கல்லெல்லாம் மேலே தான் இருக்கா? ஒரு காலத்துல சேர மன்னன் பழனி முருகன் கிட்ட வழிபடும் போது பூம்பாறைக்கு போகும்படி உத்தரவு வந்துதான். தனக்கு முருகர் திருமண கோலத்துல காட்சி கொடுத்ததால இந்த இடத்துல சேர மன்னன் மண்டபம் கட்டியிருக்காரு. அங்க இருந்து தான் சேரனுக்கு இந்த மலை மேல, பூம்பாறை மலை மேல அடுத்த வாரம் காட்சி தர்றேன், நீ அங்க வந்துரு அப்படிங்க. அதுக்குள்ள சொல்லும் போதே தேவதத்தன் அங்க வந்துடுறான். ஏன்னா சேரனுக்கு கோயில்களை கட்டி பல இடங்கள்ல கோயில் கட்டி வரும் தேவதச்சன் வர்றான். 16 துவாரகா பாலகர்கள் கொண்ட தூண்கள் கொண்ட மண்டபம், திருமண மண்டபம் இந்த இடத்துல கட்டான். ஆனா இது பழனி நோக்கித்தான் இந்த கோயில் இருக்கும். இப்ப இருக்கிற கோயில் மேற்கு நோக்கி இருக்கும், கேரளாவை நோக்கி இருக்கும். இந்த மண்டபம் கட்டி முடிச்ச உடனே தான் இங்க வந்து காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுக்கும் போது தான்
எல்லா முனிவர்கள் ம் புலவர்கள் அவங்க எல்லாரும் இங்கே வந்து அந்த காட்சியில் கலந்துக்கிறாங்க. ஆ போகரும் அருணகிரிநாதர் மட்டும் கலந்துக்கல. ஆ ஆ அப்போ இந்த போகர் என்ன செய்கிறார், சீன சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இங்கே வர்றாரு பழனிக்கு. பழனிக்கு வந்தோடனே இது கேள்விப்படுறாரு, ஆ முருகன் காட்சி இந்த மாதிரி திருமண காட்சி கொடுத்த இடம், அங்கே போகணும்னு போகர் புலிப்பாணி சீடர்னு இப்போ வாரிசெல்லாம் இருக்குது, ஆமாம், அவரை கூப்பிட்டுக்கிட்டு இங்கே வர்றார். இங்கே வந்தோடனே கோயிலை பார்த்து மறுபடி ஆனமுட்டி குகை இந்த அங்கே இருக்குது. இங்கே பழனிக்கும் அதுக்கு நடுவில் ஆனமுட்டி குகைன்னு ஒன்று இருக்குது. ஆ அங்கே போய் இந்த ஒரு சிலை உருவாக்குறார். அந்த சிலையை கொண்டாந்து இங்கே வச்சுட்டு போயிடுறார். ஒரு காலகட்டத்துல குடிசையில வச்சு வழிபாட்டுல இருந்த குழந்தை வேலப்பர் சிலை இந்த மண்டபத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் மண்டபம் சேதமடைஞ்சதால சிலையும் மண்ணுக்குள்ள புதைஞ்சு போயிருக்கு. அதுக்கப்புறம் நிலத்தை உழவு செய்யும் போது இதே இடத்துல இருந்து இந்த சிலை கிடைச்சிருக்குன்னு சிலர் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பூம்பாறை பகுதியை பாண்டவர்கள் கூட தொடர்பு படுத்தி சில விவரங்களை நான் கேள்விப்பட்டேன். அது எப்படி மகாபாரதத்துக்கும் இந்த பூம்பாறைக்கும் தொடர்பு இருக்கும்னு நான் யோசிக்க தொடங்கினதுமே கோவிந்தன் அதை பத்தி எனக்கு சொல்ல தொடங்கினாரு. இந்த பூம்பாறையில தான் பஞ்ச பாண்டவர்கள் சில காலம் தலைமறைவா வாழ்ந்திருக்காங்க. பூம்பாறை கிராமத்துல இப்ப இருக்கிற கோவிலுக்கு மேல் பகுதியில தான் இந்த மண்டபம் இருந்திருக்கு. இன்னைக்கு மண்டபம் இருந்த சுவடே தெரியாம ஒரு மைதானமா இருந்த இந்த இடத்துல தான் ஒரு அழகான மண்டபத்துல போகருடைய தசபாஷான சிலை வழிபாட்டுல இருந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நிலையில மண்டபம் இடிஞ்சு தரமட்டமாயிருக்கு. இப்பவும் இந்த மண்டபம் இருந்த இந்த மைதானத்தோட கீழ்ப்பகுதியில ஒரு குகையும் ஒரு வத்தாத நீர்ச்சுனையும் இருக்குதுன்னு கோவிந்தன் சொன்னாரு. உடனே நான் அந்த குகையை பார்க்கலாம்னு கீழே இறங்கி போனேன். இது ஒரு முக்கியமான விஷயம். இதுல வந்து பொக்கிஷங்கள் இருக்கு. இங்கே இதுக்குள்ள ஆ மதிக்க முடியாத ஆ கோடிக்கணக்கான பொக்கிஷங்கள் இதுல இருக்கு. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. குகைக்கு போற வழி புதர் மண்டி இருந்தது. போகர் இந்த குகைக்குள்ள தான் இந்த சிலைகளை பாதுகாத்து வச்சிருக்கலாம். இதே போல இன்னும் சில சிலைகள் இதுக்குள்ள இருக்கலாம்னு சிலர் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க ஒரு பெரும் புதையல் மறைச்சு வைக்கப்பட்டிருக்குன்னு நிறைய பேர் நம்புறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இதுல வந்து பொக்கிஷங்கள் இருக்கு. இங்கே இதுக்குள்ள ஆ மதிக்க முடியாத ஆ கோடிக்கணக்கான பொக்கிஷங்கள் இதுல இருக்கு. இந்த மண்டபம் இருந்த இடத்துல. ஆமா, ஆ ஆ இது பெரிய பெரிய மண்டபம். ஆ பழனியை பார்த்து இருக்கும். ஆ எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஆ இது அழிஞ்சதுக்கு பின்னால இந்த சிலையை தூக்கி அங்க வச்சு ஒரு குடிசையை போட்டிருந்தாங்க. 415 வருஷத்துக்கு முந்தி. அதனாலேயே பல முறை இந்த இடத்துல சிலர் பூஜையெல்லாம் செஞ்சு அந்த புதையலை எடுக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனா அப்படி முயற்சி செஞ்சவங்க மர்மமான முறையில இறந்து போனதால பயந்து போய் இப்ப யாரும் இந்த புதையலை எடுக்கிற முயற்சிகள்ல இறங்குறது இல்லைன்னு எனக்கு தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாம இப்படி இந்த மண்டப இடிபாடுகளுக்கு அடியில விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்கள் இருக்கலாம்னு தொல்லியல் துறைக்கு எழுதியிருக்காரு கோவிந்தன். அதன் அடிப்படையில அவங்க வந்து சில ஆரம்ப கட்ட வேலைகளை மட்டும் செஞ்சுட்டு மேற்கொண்டு ஆய்வு செய்ய ஃபண்ட்ஸ் வரலன்னு போயிட்டாங்களாம். இது மதுரையிலிருந்து வந்தாங்க பாருங்க புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள். இங்க ஒரு சிலையை எடுத்து படம் எடுத்தாச்சு. படம் எடுத்து அதாங்க திருமால் நாச்சியார் மகாலில் இருக்கு. அவங்களும் இதெல்லாம் எடுத்தாங்க. அப்பவே சொன்னோம் இதுல இந்த மாதிரி பொக்கிஷங்கள் இருக்கு எடுக்கணும்னு. நாங்கள் போய் உத்தரவு கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு உத்தரவு வாங்கி அதுக்காக பணம் வாங்கி அதுக்கு பின்னால் வரணும், நாங்கள் பின்னால் வரணும்ட்டு போயிட்டாங்க. அப்போ இதுக்குள்ளே வந்து அந்த பொக்கிஷம்லாம் இருக்குன்ற இருக்கு. இப்போ அவர் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் கேட்குறீங்களா? இங்கே கேரளாவிலேருந்து ஒரு 10-15 பேர் இங்கே வந்து பூசை போட்டாங்க. அந்த பள்ளத்துக்குள்ள பூசை போட்டு புதையல் எடுக்கிறதுக்கே 1 வாரம் பூசை போட்டாங்க. பூசை போட்டு முடிகிற தருவாயில ஒருத்தன் போனவே செத்து போயிட்டான். பழையபடி அந்த ஆட்கள் வந்து ஏற்பாடு பண்ணாங்க. பழையபடி அவனுக்கு ஒரு தந்தி வந்து அவனும் போயிட்டான். ஆக விட்டுட்டு போயிட்டாங்க.
இதை ஏற்பாடு பண்ணாலும் செத்து போச்சு. அதுக்கப்புறம் எந்த முயற்சியும் நீங்கள் எடுத்து எடுக்கலை. அரசாங்கத்துக்கு எழுதி பார்த்தேன், ஒன்றும் அவங்க செய்யலை. போகர் சிலைகளை பாதுகாத்து வச்ச குகைக்குள்ள போக முயற்சி செஞ்சவங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னு கேட்டதுமே எனக்கு இந்த இடத்த பத்தின அமானுஷ்யமான உணர்வு தான் ஏற்பட்டுச்சு. அப்படின்னா இன்னைக்கும் இந்த இடத்துல சூட்சம ரூபத்துல போகர் காவல் காத்துக்கிட்டு இருக்காருன்னு தான் நான் நினைச்சேன். எப்படி இதுலையா? ஊரில் இருக்கா? எங்க இதில் இருக்கா? கீழே இருக்கு. இந்த இதுலையா? அந்த அங்கிட்டு போகணும். எது தண்ணி? தண்ணி தான் கேட்குறேன். சுனை தண்ணி. தண்ணி போயிடலாமா? ஆ, அது உள்ள குகை மாதிரி போயிட்டே இருக்குமா? ஓ, அப்போ இந்த குகைக்கும் அந்த மண்டபத்துக்கும் ஏதாவது லிங்க் இருக்குமா? இருக்கலாம். ஆ இருக்கலாம். ஆ ஆ. இப்போ அந்த காலத்தில் வந்தவங்களாம் இந்த குகைக்குள்ளே தான் தங்கியிருக்காங்களா? ஆ ஆ. சொனை நீர். ஆனா என்னால அந்த குகையோட அருகாமையில கூட போக முடியல. அதுக்கு பக்கத்துல இருந்து ஒரு வத்தாத நீரூற்று பத்தின வித்தியாசமான தகவலும் என்னால நம்பவே முடியல. இந்த சுனையில இருந்து வர தண்ணி எப்பவுமே வத்தாதுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம பல வருஷங்களுக்கு முன்னால வரைக்கும் குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா இங்க வந்து இந்த சுனை நீருக்கு அபிஷேகம் பூஜை செஞ்சுட்டு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழத்தை இந்த நீருக்கு படையல் செஞ்சு போட்டுட்டு போனா நோய் குணமாயிடும்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருந்திருக்கு. இந்த இலை இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம். இந்த இலையில ஒரு எலுமிச்சம்பழம் கொஞ்சம் பச்சரிசி வச்சுட்டு அதுலேருந்து இதில் வந்து சாமி கும்பிட்டு அந்த தண்ணி கொண்டு போய் குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா எந்த காய்ச்சலுமே இதில் வராது. ஓ, அப்போ அது மூலிகை தண்ணின்றீங்களா? அது தண்ணி தான் இது. அதான் ஃபுல்லாக வெத்தலை வாழை இலையாக கிடக்கு. சாமி போடணும். சாமி விட்டு இந்த தண்ணி கொஞ்சம் போய் எடுத்துட்டு அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஊட்டி விட்டோம்னா அதோட அந்த காய்ச்சல் பூரா விளைக்கலாம். ஓ ஓ. குடிக்கலாமா? குடிக்கலாம், குடிச்சு பாருங்களேன். எப்போவுமே தண்ணி ஊற்றாது இங்கே. அது கடல்லே தண்ணி ஊற்றினா இந்த இடத்துல தண்ணி ஊற்றாது. இது வந்து கரெக்டாக அந்த மண்டபத்துக்கு அடியில் வருது இல்லையா அந்த இடம்? ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பூம்பால குடிக்கவே தண்ணி கிடையாது. இந்த ஒரு ஊருக்கு தண்ணியே கிடையாது. இந்த இடத்துல இருந்து இந்த பூம்பாலே தண்ணி எடுத்து குடிச்சிருக்கோம். ஓ, நாங்களே சின்ன வயசாக இருக்கும்போது இங்கே தான் வந்து டப்பாவில் எடுத்து போனோம் வீட்டுக்கு தண்ணி. அந்த பக்கம் குகை, இந்த பக்கம் தண்ணி, மேலே மண்டபம். தண்ணி போகவும் போகாது, இப்படியே தண்ணி இருக்கும். இப்போ எடுத்துக்கிட்டே இருங்க, தண்ணி பூரா எடுத்துக்கிட்டே இருங்க, தண்ணி இருந்துக்கிட்டே இருக்குதுல. தண்ணி ஊற்று வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பாருங்க, தண்ணி வெளியே போதா பாருங்க. தண்ணி இதில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். தண்ணி ஃபுல்லாக எடுத்து அதே தண்ணி அப்படியே இருக்கும். நேராக உள்ளே போகுது. நம்ம பார்த்த மலைக்கு நேரம் ஸ்ட்ரைட்டாக உள்ளே போகுது. எங்கே அந்த மண்டபத்துக்கு கீழே போகுதுன்றீங்களா? அது கீழே போகுது. ஓ, குகை மாதிரி உள்ளே போகுது. இது அளவுக்கு மூடி இருக்கு. அந்த மண்ணு போட்டு மண்டகெல்லாம் இடிஞ்சு மண்ணு போட்டு மூடி இருக்கு. இந்த ஒரு லெவலில் தான் அந்த மண்டபம் இருந்திருக்கு. இந்த மட்டத்துக்கு அந்த மண்டகெல்லாம் இடிய உண்டா அந்த மட்டமாக இருக்கு. அந்த தண்ணி வசதி எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. அது போகர் கிட்டம். ஓ, அங்கே நீல நிறத்தில் இருக்கும் தண்ணி பூரா. தண்ணி ஆமாம், அங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இந்த சுனை நீரை பார்க்க போனப்பவும் யாரோ வந்து பூஜையெல்லாம் செஞ்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இதுதான் செண்பக நதியோட தொடக்கம். அதனால இதுதான் நவபாஷான சிலையோட நோய் தீர்க்கும் தன்மைக்கு ஆதாரம்னு கோவிந்தன் என்கிட்ட சொன்னாரு. இந்த நீரை பயன்படுத்தி இங்க இருக்கிற குகைக்குள்ள வச்சுதான் போகர் சிலைகளை செஞ்சிருக்கலாம்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டதும் எனக்கு பிரமிப்பு அகலவே இல்லை. அந்த உயரமான மலைப்பகுதியில எப்படி வத்தாத நீரூற்று வந்ததுன்னு கேட்டதுக்கு அந்த நீரூற்று செண்பக நதியோட கிளை நதின்னும் மேலும் பல மருத்துவ குணங்கள் இதுல இருக்குன்னு சொன்னாங்க. நானும் அந்த சுனை நீரை குடிச்சு பார்த்தேன். ஒருவித மூலிகை வாசத்தோட நல்லா தான் இருந்தது. அந்த மலைப்பகுதிக்கு பக்கத்திலேயே கேரளாவில இருந்து வந்த தம்பிரான் அப்படிங்கிறவரு ஒரு விநாயகர் கோவில் கட்ட வந்திருக்காரு. அவர்கிட்ட பூம்பாறை ஊர் மக்கள்
முருகருக்கு கோவிலை கட்டி தரும்படி கேட்டிருக்காங்க. முதல்ல முடியாதுன்னு தம்பிரான் தட்டி கழிச்சிட்டாராம். அன்னைக்கு ராத்திரியே தம்பிரான் கனவுல முருகர் வந்து சொல்ல அடுத்த நாளே அந்த முருகன் கோயிலை கட்டித்தர சம்மதிச்சிட்டாராம். ஏற்கனவே சேர மன்னன் கட்டின 16 கால் மண்டப இடிபாடுகளையும் சிற்பங்களையும் பயன்படுத்தி தான் இந்த பூம்பாறை முருகன் கோவில் கட்டப்பட்டிருக்கு. அதனால தான் பூம்பாறை கிராமம் முழுக்க எங்க திரும்பினாலும் சிற்பங்களும் கல்வெட்டுகளுமா இருக்கு. ஆனா இதோட மகத்துவம் புரியாம இந்த கிராமத்து மக்கள் இந்த சிற்பங்களையும் கல் தூண்களையும் ஆடு மாடு கட்டி வைக்கிற சாதாரண பொருளா பயன்படுத்துறத பார்க்கும்போது மனசுக்கு கஷ்டமா இருக்கு. பூம்பாறை கோவிலை கட்டி கொடுத்த கேரள தம்பிரான் தங்கியிருந்த வீடுகளையும் கோவிந்தன் எனக்கு காட்டினாரு. பழமையான இந்த வீடுகளை பார்க்கவே வித்தியாசமா இருந்தது. இன்னைக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை கேரளாவில் இருந்த தம்பிரான் குடும்பம் திருவிழா சமயத்துல பூம்பாறைக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு போறாங்களாம். அதோட இங்க இருக்கிற குழந்தை வேலைப்பரை பத்தி திருமூலர் புலிப்பாணி சித்தர் பாடியிருக்காங்கன்னு நான் கேள்விப்படும் போது இந்த கோவிலோட பழமையையும் என்னால உணர முடிஞ்சுது. நவபாஷான சிலையை தேடின என்னோட பயணத்துல வெற்றிகரமா ஒரு தசபாஷான சிலைய நான் இன்னைக்கு தரிசனம் செஞ்சுட்டேன். அடுத்ததா இங்க நான் சந்திச்ச பலரும் சொன்னது இந்த பழனிக்கும் பூம்பாறைக்கும் இடைப்பட்ட பகுதியில இருக்கிற போகர் கெஜம் தான் நவபாஷான சிலைகளை செய்ய போகர் பயன்படுத்தின இடம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அவர் போகர் செய்த மற்ற சிலைகளும் இந்த பக்கம் தான் இருக்குன்னுலாம் சொல்கிறாங்களே. அதாவது 4 சிலைன்னு சொல்கிறாங்க. ஆ 4 சிலை செஞ்சது இங்கே ஒன்று இருக்குது, பழனியில் ஒன்று இருக்குது, 2 சிலை இங்கே இந்த பகுதியில் இருக்குங்கிறாங்க. ஆனால் அது அதாவது ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஆட்கள் இருக்காங்க, போகிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, போகணும். பாதையெல்லாம் இந்த மாதிரி மண்ணு மூடி மரங்கள் இடங்கள்லாம் வளர்ந்துருச்சு. இந்தி ஜனங்கள் போய்கிட்டு இருந்தாங்க. இப்போ கூட போன மாதம் போயிட்டு வந்தாங்க. போகர் கஜம்னு இருக்கு. ஆமாம், அதுக்கு இந்த ஊரில் புகையிலை கஜம்னு வச்சுருக்காங்க. அது போகர் கஜம். அங்கே நீல நிறத்தில் இருக்கும் தண்ணி பூரா. தண்ணி ஆமாம், அங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே சிலை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓ, அந்த இடத்துக்கு காட்டுக்குள்ள பல மைல் தூரம் நடந்து தான் போகணுமா. விரதம் இருந்து போகர் கெஜம் போனா நாம போகும்போது மழை பொழிந்து போகர் நம்மள வரவேற்பாருன்னு சொன்னாங்க. அடுத்து நான் போகர் கெஜத்துக்கு தான் போக போறேன். நம்மள வரவேற்க மழை வருமா? நவபாஷான சிலைகள் செய்யப்பட்ட அந்த காட்டுப்பகுதி எப்படி இருக்கும்? நானும் ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் சில சுவாரஸ்யமான தகவல்களோட நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். 3வது கண் நிகழ்ச்சிக்கு பொருத்தமான சம்பவங்களோ செய்திகளோ மனிதர்களோ உங்க ஊர்ல இருந்தா தவறாம திரையில வர முகவரிக்கு தெரியப்படுத்துங்க. அதன் பிறகு ஒவ்வொன்றாக நீங்கள் கண்டுபிடித்து செல்ல வேண்டும்.